வணக்கம். வெல்கம் டு விஎஸ்எம் சேனல். இவ்வளோ காலம் நான் வீடியோ போடலை, உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால போடலை. அதனால் எங்கள் சப்ஸ்கிரைபர் எல்லாருமே 10 சப்ஸ்கிரைபரே போயிட்டாங்க. ஏன் அப்படி போனாங்கன்னு எனக்கு தெரியல. என் உடல்நிலை சரியில்லாதனால நான் வீடியோ போடாத இருந்தேன். இனிமேல் போடுவேன். இப்போது ஒரு சின்ன கதை. ஒரு அப்பா கிட்ட ஒரு பொண்ணு வளர்ந்து வந்தது. அந்த பொண்ணை நல்லா படிக்க வச்சார். அதுக்கு வேலையும் வாங்கி கொடுத்துட்டாரு. கல்யாண வயசும் வந்துடுது. அதுக்கு கல்யாணமும் பண்ணி கொடுத்துட்டாரு. கல்யாணம் பண்ணி கொடுத்தா அவங்க மாமியார் வீட்டுக்கு அவங்க அப்பாவை அந்த பொண்ணை அனுப்பும்போது அவங்க அப்பா என்ன சொல்லி அனுப்புகிறாருன்னா, அந்த குடும்பத்தில் மாமியார், மாமனார், உங்கள் கணவர், இன்னும் இருக்கிறவங்க நாத்தனார், கொழுந்தனார்னு இன்னும் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க எல்லோரும் உனக்கு உன்னை மதித்து உனக்கு மரியாதை கொடுத்து உன்னை நல்லா வச்சுருக்குறாங்களா? நீயே அந்த குடும்பத்தில் போய் பெரியவங்களை மதித்து குடும்பம் பண்ணணும், எல்லாருக்கிட்டையும் நல்லா நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க உன்னை அன்பாக வச்சுருந்தாங்கன்னா நான் நல்லா இருக்கிறேன்னு எனக்கு 6 மாதம் என்ன ஒரு லெட்ரு போடுன்னு நான் அவங்க அப்பா சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. 1 மாதம் போச்சு, 2 மாதம் போச்சு, 3 மாதம் போச்சு, 4 மாதம் போச்சு. போஸ்ட்மேன் வருவார்னு எட்டி பார்த்துன்னு இருந்தார். 6ஆவது மாதம் ஒரு லெட்ரு வருது. இவர் சிரிச்ச முகத்தோடு போயிட்டு அந்த லெட்டரை வாங்கி அவர் பிரித்து பார்க்குறாரு. அவர் சொல்லி அனுப்பும்போது நான் சொல்ல மறந்துட்டேன், சாரி. அவர் சொல்லி அனுப்பும்போது உங்களை சந்தோஷமாக வச்சுக்கின்னு இருக்கிறாங்கன்னா எனக்கு இங்கு பேனாவில் எனக்கு லெட்ரு எழுதணும். உன்னை ஏதாவது உன்னுடைய உன்னுடைய கௌரவத்துக்கு குறைவாக நடந்துக்கினாங்கன்னா நீ எனக்கு பென்சிலால் எழுதணும் லெட்ரு அப்படின்னு அவங்க அப்பா சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. இது 6 மாதம் என்ன ஒரு லெட்ரு அனுப்புது. இவர் ஆவலாக ஓடி சிரிச்ச முகத்தோடு அதை வாங்கி பிரித்து பார்க்குறாரு. இங்கு பேனாவில் எழுதி அனுப்பிச்சிருது. அப்பா நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா? உங்கள் உடம்பு நல்லா இருக்குதா? உங்கள் உடம்பு நல்லா பார்த்துக்கிறீங்களா? என்னை நல்லா பார்த்துக்கிறாங்க என் மாமியார் மாமனார். என் கணவர் என்னை சுற்றி வராரு. எங்கள் கணவர் சேர்ந்த உறவுலாம் நல்லா என்னை பார்த்துக்கிறாங்க. எனக்கு எந்த குறையும் இல்லை அப்படின்னு அந்த லெட்டரில் எழுதிட்டு கடைசியாக கீழே ஒரு வரி, அப்பா இந்த வீட்டில் நான் எங்கே பார்த்தாலும் தேடி பார்த்தேன், பென்சில் கிடைக்கலப்பா அப்படின்னு எழுதிடுச்சு. அவர் அப்படியே இந்த 2 விரலால் அந்த லெட்டரை அப்படி பிடிச்சின்னு கண்ணீர் விட்டு அந்த லெட்டரே நனைஞ்சி போச்சு. அந்த மாதிரி சமுதாயத்தில் அப்படி இருக்காங்க. அது மாதிரி இனி வரும் காலத்தில் அது மாதிரி இல்லாத பார்த்துக்குவாங்க. அதை சொல்ல தான் நான் வந்தேன். தேங்க்யூ.